அடேங்கப்பா எவ்வளவு கூட்டம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து டிராகன் படத்தை பற்றி பேச போகிறோம். டிராகன் படத்தை பற்றி பேச படம் ரிலீஸ் ஆகலையே அப்படின்னு பார்த்தா அது சம்மந்தமாக விஷயத்தை பற்றி பேசலான் இருக்கேன். பேசுவோமா? பேசுவோம். படத்தை ரிலீஸ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் படம் வந்து ஃபுல் படமாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசலாம். பட் அது படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளேயே படம் டான் மாதிரி இருக்குது, படம் வந்து டான் 2, டானோட ப்ரீக்வல், படனோட சீக்வல்னு தேவையில்லாத பிரச்சனையை பற்றி பேச வேணாம். ஏன்னா அஸ்வந்த் மாரிமுத்துவுக்கும் தெரியும், பிரதீப் ரங்கநாதனுக்கும் தெரியும் படத்தை எப்படி எடுத்துகிட்டு போகணும், படம் எப்படி இருக்குங்கிறது. அவங்களுக்கு வந்து சோசியல் மீடியாவை பற்றியோ இல்லை ட்ரெண்டை பற்றியோ சொல்லணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா ஓமை கடவுள்ன்ற ஒரு படத்தை கொடுத்த டேரக்டர் தான் வந்து அஸ்வந்த் மாரிமுத்து அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் வந்து ஞாபகத்தை வச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும். எவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் பரப்புறீங்க, எவ்வளோ வன்மண்டா அவங்க மேலே. பாவண்டா அந்த மனுஷங்க கஷ்டப்படுத்து படத்தை எடுத்த நோகாமல் நோம்பு கும்புற மாதிரி. ட்ரெய்லரை பார்த்தே முழு கதையும் உங்களுக்கு யாரா சொன்னா? ட்ரெய்லர் என்ன கதை இதுதான் உங்களுக்கு போட்டிருக்காங்களா? ட்ரெய்லரில் ஹிண்ட்டு தான் கொடுத்துருக்காங்களே தவிர முழு படத்தோட கதையும் சொல்லலை. அதுக்குள்ளே படம் அப்படி இருக்கு. மேபி படம் அந்த மாதிரி இருந்துச்சு, நானுமே கூட அப்படியே வீடியோ போடுவேன். பட் அதுக்குள்ளே தப்பான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்காதீங்க. ஏன்னா இங்கே யூடியூபரை விட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. மூவி ரிவ்யூ பண்ணுறவங்களெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், ட்ரெய்லரை பார்த்து படத்தை ரிவ்யூ பண்ணாதீங்க. ட்ரெய்லரை பார்த்து ட்ரெய்லரை ரிவ்யூ பண்ணுங்கள், ட்ரெய்லருக்கு ஒப்பீனியனை சொல்லுங்கள், படத்தை ரிவ்யூ பண்ணாதீங்க. படம் ரிலீஸ் ஆகட்டும், 21st ரிலீஸ் ஆகுது, படத்தை பார்ப்போம், படத்தை எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் பேசுவோம் படத்தை பற்றி. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அது வந்து இப்போ சர்ப்ரைஸாக இருக்குது. அதை பார்க்கும்போது தான் உள்ளே நமக்கு புஷ்ஷுன்னு போதா, இல்லை புஷ்வானமாக இருக்கா, இல்லை ராக்கெட் மாதிரி இருக்கா, இல்லை அணுகுண்டு மாதிரி இருக்காங்கிறது நமக்கு அது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்குள்ளேயுமே வந்து படம் அப்படி இருக்குது, படம் இப்படி இருக்குதுன்னு தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசி நல்லா இருக்க ஒரு படத்துக்கு எடுத்த சாபத்தை வாங்கிக்காதீங்க. நிறையா படத்தை விட்டுட்டு இப்போ உட்காந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த படம் வேணும் இந்த படம் வேணும்னு இருக்கும்போது எந்த ஒரு டேரக்டரால் படத்தை எடுக்க முடியாது, எந்த ஒரு ப்ரொடியூசரால் நம்பி காசு போட முடியாது. திடீர்னு ஆடியன்ஸை மாற்றுறீங்க, இன்ஃப்ளூயன்ஸருங்கிற பேரில் விஷத்தை தான் பரப்பிட்டுருக்கீங்க. பிரதீப் ரங்கநாதனை பார்த்து நிறைய பேர் வந்து தனுஷ்மார் இருக்காருன்னு. இந்த தமிழ்நாட்டில் ஸ்டைலில் ரஜினியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது எந்த ஒரு மனுஷனும் கிடையாது. ஆக்டராக இருக்கட்டும், நார்மல் ஆடியன்ஸ்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அவரும் அங்கேருந்து இன்ஃப்ளூயன்ஸ், அவருக்கு தெரியாமல் கூட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கலாம். அதுக்கு அவரை மாதிரி பண்ணுறாரு. நம்ம வந்து அவரோட கேரக்டரைசேஷன் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பான விஷயம். இது வந்து டிராகன் படத்தை பற்றி மட்டும் பேச, எந்த ஒரு படமாக இருந்தாலும் ட்ரெய்லர் வரும்போது ட்ரெய்லர் கட் எப்படி இருக்குது, ட்ரெய்லரில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஹோல்சமாக ஒரு படமாக எப்படி இருக்குது, கேமரா எப்படி இருக்குது, மியூசிக் எப்படி இருக்குது, தனித்தனியாக ஸ்டோரி எப்படி இருக்குது, டைம்லைன் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா, அதெல்லாம் பற்றி பேசுவோம். ட்ரெய்லராக பாங்க. ட்ரெய்லரை போட்டு படம் இப்படி தான் இருக்கும்னு நீங்களே அசியூம் பண்ணிக்கிட்டு, நீங்களே ஒரு விஷயத்தை கன்சியூம் பண்ணிக்கிட்டு படம் தேட்டரில் பார்க்கும்போது அப்செட் சொல்கிறத தவிர்த்துக்கலாம். ட்ரெய்லரை பார்த்துட்டு எப்படி தான் இருக்குது, வீட்டு வாசப்படியை பார்த்துட்டு ரூம் இப்படி தான் இருக்கும், கிச்சன் இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா. அசமாக போயிருவீங்கடா. என்ன தம்பி நல்லா ஓடிட்டு கடை போய் என்ன தம்பி என்னென்ன நீங்கள் அப்படி கேட்டுவிட்டீங்க? எனக்குமே ஃபஸ்ட் டைம் ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. பட் ஓகே, ஒவ்வொரு படம் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. 7ஆம் அறிவு படத்தை வச்சும் ஒரு சில படங்கள் புதுசாக வந்துச்சு. கங்குவா படம் விட்டு அதையும் எல்லாம் அடி அடிச்சிங்க. எனக்கு என்ன, கங்குவா படம் மெஜாரிட்டியான பீப்புளுக்கு பிடிக்கும்போது ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டிருந்தார், அவரை வந்து காசு கொடுத்து அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஒரு சில விஷயங்கள் அந்த டைம் லைனில் அப்படி தான் இருக்கும், அதை வந்து நம்ம மாற்ற முடியாது. அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன் ப்ளே எடுத்துகிட்டு போகிறது எப்படி, ஸ்டோரி எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் கதை இருக்குது. ஃபைனலாக கேகே ப்ரோ, நான் உங்கள் வீடியோ ஃபஸ்ட்டை பார்த்தேன். நிறைய வீடியோ இருந்திருக்கலாம், அது மீம்ஸாவோ இல்லை ஷார்ட்ஸாக கூட போட்டிருந்துருக்கலாம். பட் அதை நான் பார்க்கல. நான் மற்றலாம் நான் ரெகுலராக பார்க்க மாட்டேன். மிஸ்டர் கேகே உங்களோட வீடியோ நான் ரெகுலராக பார்ப்பேன். அது எனக்கு இந்த மாதிரி தப்பாக தோணுச்சு. ஏன்னா வந்து நீங்கள் நிறைய வீடியோ நல்ல வீடியோ போட்டிருக்கீங்க, நான் ரெகுலராக பார்ப்பேன். ஒரு சில விஷயங்கள் நீ வந்த அது உனக்கு அசிங்கம்னே தெய்வமே ஆயிருக்கேன் உங்ககிட்ட இருந்து. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வெறும் ட்ரெய்லர் கட்டை பார்த்துட்டு படத்தை வந்து ரோஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் லிட்டராக ரோஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் கம்பேர் பண்ணுறன்ற பேரில் 2 படத்தையும் ரோஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் டானை ரோஸ்ட் பண்ணணும், நீங்கள் டானை தனியாக ரோஸ்ட் பண்ணுங்கள். அதை யாரும் வேணான்னு சொல்ல போகிறதில்ல. ஏன்னா டானோ வந்து 50% தான் பிடிச்சிருந்துச்சு, 10 பேருக்கு பிடிக்கல. அந்த கனெக்டாக எதில் கனெக்ட் ஆகுதுங்கிறது தான் ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்து படத்தை எடுக்கிறாங்க. அது ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகுது, ஒரு சில பேருக்கு அது கனெக்ட் ஆகலை. ஸோ உங்களுக்கு கனெக்ட் ஆகலாம், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்கள்.
அதை எல்லாருமே எடுத்துக்க போகிறாங்க, யாருமே தப்புன்னு சொல்ல போகிறதில்ல. பட் ட்ரெய்லரை வச்சு மட்டுமே அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன்ற பேரில் பாய்சனை போடாதீங்க. ஸோ நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.